அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்டரி. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வத்த குழம்பு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளியை வணக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை அரைக்க போகிறோம். இதுக்கு வானலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். தக்காளி ரெண்டையும் வணக்கிறோம். மல்லி மிளகாய் வறுத்தாச்சு, வெங்காயம் தக்காளி வணக்கியாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க போகிறோம். மண் சட்டியில் குழம்பு வச்சா அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால் மண் சட்டியில் நம்ம செய்கிறோம். இது வெங்காயம், தக்காளி, மல்லி, மிளகாய் இது நாளையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு, மண் சட்டி சூடாயிடுச்சு. இப்போ இதில் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினது இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடுறோம். அடுத்து கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு தூளையும் நல்லா எண்ணெயில் வணக்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாய், மல்லி, வெங்காயம், தக்காளி இதை நம்ம அந்த சாந்தை இந்த வெங்காய தக்காளி வணக்கினதோடு சேர்க்குறோம். கொதி வந்துருச்சு, நல்ல வாசமும் வருது. இதில் இப்போ புளி கரைசலை ஊற்றுறோம். புளி கரைசல் ஊற்றியாச்சு. அரிசி மாவு
கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சம் ஊற்றுறோம். கல் உப்பு தேவையான அளவு. இப்போ வத்தல் குழம்புக்கு வத்தலை வந்து எண்ணெயில் வறுக்க போகிறோம். நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம குழம்புக்குள்ளே அதை அப்படியே ஊற்ற போகிறோம், கொட்ட போகிறோம். வத்தலை எண்ணெயில் வறுத்து குழம்புல கொட்டியாச்சு. ஒரு மூடி வச்சு நல்ல ஒரு கொதி வந்தோடனே இறக்கி பரிமாறலாம். வத்தல் குழம்பு தயார். இப்போ நம்ம வத்தல் குழம்பு திறந்து பார்க்குறோம். வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்லம் கொஞ்சோண்டு, நாட்டு சக்கரை வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வத்த குழம்பு அருமையான டேஸ்டா இருக்குது. நல்லா சுவையா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்லையே கொடுக்கலாம் போல. இதில் இருக்க மிளகாய் திங்கலாமா வேண்டாம்? வத்த குழம்பு வந்து சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.